வணக்கம். கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல அப்படின்றாரு. எப்படின்னா, கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல அப்படிங்கிறாரு. கண்களோடு கண்கள் ஒன்று கலந்து விடுமானால் காதலர்களின் வாய்ச்சொல்லில் எந்த பயனும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் எழுதியிருக்காரு. குறள் கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. நீங்கள் கண்ணோட கண்ணு ஒருத்தர் ஒரு பொண்ணு ஒரு ஆணும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நீ வாயில் போய் வார்த்தையில் தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ கண்ணாலேயே நீங்கள் பேசிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சி போகுது. அப்படி உங்களுக்கு இருவருக்கும் நீங்கள் பிடிச்சி போகும்போது அந்த இடத்துல வாய்ச்சொல்லுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறாரு. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. வாயில் பேசணுன்ற அவசியமே இல்லை. கண்ணோடு கண் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் நோக்கி பார்த்துக்கிட்டாங்கனாலே வாய் வார்த்தைக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை அப்படின்றாரு. கண்களோடு கண்கள் ஒன்று கலந்து விடுமானால், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கண்களோடு கண்கள் ஒன்று கலந்து விடுமானால் காதலர்களின் வாய்ச்சொல்லில் எந்த பயனும் ஏற்படாது. அவங்க வாய்ச்சொல்லில் எந்த பயனும் இல்லை அப்படின்றதுக்கு தான் இந்த குறளில் கண்களோடு கண்கள் ஒன்று கலந்து விடுமானால் காதலர்களின் வாய்ச்சொல்லில் எந்த பயனும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி பொருள் எழுதியிருக்காரு. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்றது குறள். கண்களோடு கண்கள் ஒன்று கலந்து விடுமானால் காதலர்களின் வாய்ச்சொல்லில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.